சாமி, என் பொண்டாட்டி எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறா சாமி. அன்னைக்கு ஆபீஸுக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரேன், சட்டையை கேட்டு ஹேங்கர்ல மாட்டினேன். தெரியாதனமா அது ஒரு முடி மாட்டிச்சு. என் பொண்டாட்டி பாத்துட்டா, என்ன இவ்வளவு பெரிய முடி, எவ கூட போய் ஊரை சுத்திட்டு வர அப்படின்னு கேக்குறா சாமி. நான் உஷாராயிட்டேன். அதே போல அடுத்த நாள் இந்த முறை முடி எதுவும் இருக்க கூடாதுன்னு வெள்ளை சட்டை போட்டுன்னு போனேன். அப்பதானே முடி கிளியரா தெரியும். வெள்ளை சட்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்தேன் சாமி. அதே போல கைட்டி மாட்டினேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு முடியும் இல்ல. ஆனா என் பொண்டாட்டி வந்து பாத்துட்டு வெள்ளை சட்டையில ஒரு வெள்ளை முடிய கண்டுபிடிச்சிட்டா. ஏண்டா, ஒரு கிழவிய கூட நீ விட்டு வைக்கலையாடா அப்படின்னு அதுக்கு சந்தேகப்படுற சாமி. அடுத்த முறை எதோட உஷாராயிட்டேன். அடுத்த நாள் ஆபீஸ் முடிச்சுட்டு வரும்போது சட்டை நல்லா 4 ஒதிரிட்டு எந்த முடியும் இல்லாம எதுவுமே ஹேங்கர்ல மாட்டேன். அப்பாடா, இந்த முறை எதுவுமே கேட்க மாட்டா அப்படின்னு நிம்மதியா இருந்தேன். அப்பயும் அந்த சட்டை எடுத்து பாத்துட்டு, என்ன ஒரு முடியும் காணோம், மொட்டை தலைச்சு கூட போய் சுத்திட்டு வரியா அப்படின்னு அதுக்கும் சந்தேகப்படுற சாமி. சரி, சட்டை இருந்தா தானே பிரச்சனை, சட்டையே இல்லாம வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் சட்டையே இல்லாம வீட்டுக்கு போறேன். அதுக்கும் சந்தேகப்படுற சாமி. சட்டை எங்க காணோம், அவ வீட்டுல விட்டு வந்துட்டியா அப்படின்ற சாமி. தொட்டதுக்கெல்லாம் சந்தேகம். நான் என்னதான் சாமி பண்றது? இதுக்கு நீங்க தான் ஏதாவது தீர்வு சொல்ல சாமி. தம்பி, ஷார்ப்பா இருந்தாதான் அது நைப்பு, சந்தேகப்பட்டாதான் அவ வைஃப். சொல்லி சொல்லி நீ மைப்பு. வண்டி இல்லனா நடந்துதான் போகணும், வாழ்க்கைனா இதெல்லாம் கடந்துதான் போகணும் சாமி.